பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் அமங் த ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு, அதாவது ஆன்மீக விஞ்ஞானிகளுக்கு நடுவில் நடக்க இருக்கும் ஆன்மீக உரையாடல், அதாவது ஒரு கலந்துரையாடல்னு வச்சுக்கலாம், ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான். ஓகேவா? ஏன் இந்த டிஸ்கஷன் மாதிரி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை வெளியில சொல்லும் போது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஏன்னா ஒருத்தர் மட்டுமே பேசி ஒருத்தர் மட்டுமே கேட்டு அதை நிறைய பேருக்கு கேட்கறது அப்படிங்கிறத விட, நம்ம இந்த மாதிரி கலந்துரையாடல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம், இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி அவங்க கத்துக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு அது புரியுது அப்படிங்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்கள்ல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் மோடுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இந்த ஒரு புது ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இதை பார்க்க போற வியூவர்ஸும் கண்டிப்பா இதை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி ஓட்டி பழகிறோம், ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சைக்கிள் ஓட்டி பழகும் போது கண்டிப்பா கீழே விழுகுவோம், தடுமாறுவோம், அந்த மாதிரி நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவா முயற்சி எடுத்து அந்த மாதிரி விஷயம், அந்த சைக்கிளை ஓட்டி பழகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டி பழகுவோம். இதுவே நம்ம ஒரு ஃபிளைட், ஒரு ஏரோப்ளைன் ஓட்ட பழகிறோம் அப்படின்னு சொன்னா, கீழே விழுந்து பழக முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு விதத்துல நம்ம கத்துக்குவோம். நான் ஒரு விதத்துல கத்துக்குவேன், மதிவதனி கார்த்திகேயன் ஒரு விதத்துல கத்துக்குவாங்க, சகலகலாவலி மேடம் அவங்க அவங்களோட விதத்துல அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க கத்துக்குவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த கற்றல் அப்படிங்கிற விதம் அந்த ஸ்ட்ராட்டஜி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பத்ரிஜி ஒரே வார்த்தையில என்ன சொல்லிடுறாருன்னா, கண்டிப்பா யாரும் யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம யார் கூடவும் கம்பேர் பண்ணிக்கவும் வேண்டாம், நம்ம யார் கூடவும் ரேஸ்லயும் ஓட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலாக்ஸ்டா, நமக்கு என்ன ஸ்டைல்ல, எனக்கு என்ன பிடிக்குது, எப்படி கத்துக்கிறதுக்கு என்னால முடியுது அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பிச்சு, அதாவது உள்ள இருந்து வெளியில பாக்குற பார்வையை மாத்தி எனக்குள்ள போய் எனக்கு எப்படி புரியும், எப்படி சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன்னு என்ன நானே ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த இனிஷியேட்டிவ், இந்த ப்ரோக்ராம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் கத்துக்குவாங்கங்கிற ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஏன்னா நம்ம அவங்க என்னோட ஸ்பீடுக்கு அவங்க வரல, இவங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அறிவு பத்தல, அவங்களால பிரமிட் கட்ட முடியல, அவங்களால கிளாஸஸ் எடுக்க முடியல, இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அப்படின்னா அவங்க மட்டும் இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க மட்டும் பிரமிட் கட்டுறாங்க, அவங்க மட்டும் எல்லாரும் என்னென்னவோ நேம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, டைட்டில் எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நேச்சர் அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்குது. சோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். சோ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி நான் கத்துக்கிறதுக்கு தயாராகணுமே தவிர, மத்தவங்களோட போட்டி போடுறதோ, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, இல்ல அவங்க மட்டும் இப்படி போட்டுக்கிறாங்கன்னு ஈகோயிஸ்டிக் தாட்ல இருக்கிறதோ கூடவே கூடாது அப்படிங்கிறதுதான். சோ அந்த கான்செப்டை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்த கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ அல்லது நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ ப்ளீஸ் நீங்க ஓபன் அப் பண்ணி பேசுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே மேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க படிச்சது ஏதாவது புதுசா இருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல சப்போஸ் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சுனாலும் நீங்க கேட்கலாம். லலித் பிரியா, ப்ளீஸ் ஓபன் அப் பண்ணி பேசுங்க. வணக்கம் மேம். நான் லலிதா பிரியா, சேலத்துல இருந்து பேசுறேன். 8 மாசமா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஒரு டவுட் மேம். இன்னைக்கு காலையில ஒரு ஆடியோ மெசேஜ் நான் கேட்டேன். லோப்சம் பிராம்பாக் அவரு பெரிய ஒரு மகான், நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அவரு நிறைய ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி மூளையில நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அடுத்தவங்களுக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்றதுக்கு
அவங்களோட அனுமதியே இல்லாம அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தபஸ்வி புக்ல இருந்ததா மெசேஜ் கேட்டேன் மேம். ஆனா வந்து எனக்கு ஒரு டவுட் மேம். அவர் வந்து எவ்வளவு நல்ல விஷயம் நம்ம உலகத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து வலி இல்லாம பண்றது வந்து ஒரு கருணை தானே மேம். அது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணல? நம்ம நார்மலாவே உலகத்துல ஆபரேஷன் ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் வலி இல்லாம அனஸ்திஷா கொடுத்துதான் பண்றோம் மேம். அதுல வந்து அவ்வளவு பெரிய மகானுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுக்கணுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது மேம். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே ஓகே. உங்க கஷ்டம் உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு பெரிய வலியை வந்து ஒரு மகானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது வந்து என்ன அப்படின்னா, மகான்களாக வளரணும், பெரிய லெவல்ல நிறைய ஞானத்தை சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெயின் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷத்தை அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த பெயின்னாலதான் நிறைய பாடங்களை கத்துக்க முடியுங்கிற ஒரு பெரிய உண்மையை வந்து மகான்கள் வந்து 100% உணர்ந்திருப்பாங்க. சோ நம்ம வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, பெயினா ஐயோ பெயினா அப்படின்னு ஒதுங்கி ஓடுவோம். பட் மகான்கள் வந்து அப்படி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய பேரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி நம்மளோட ரமண மகரிஷி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து கேன்சரோடவே தான் கடைசி வரைக்கும் அவர் இருந்தாரு. கேன்சர் வந்து அவர் மனசை வந்து அவர் பாதிக்கவே இல்லை. உடம்புல கேன்சர் இருந்துச்சு, ஆனா அவர் மனசு வந்து டிஸ்டர்பே ஆகவே இல்லை, சலனமே இல்லாம அவர் வச்சிருந்தார். ஏன்னா அந்த வலி, அந்த கர்மாவை அவர் கரைச்சிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால அந்த வலி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு அதை வந்து அப்படி மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. சோ குருமார்களா வளரணும், ஆன்மீகவாதிகளை விஞ்ஞானிகளா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வரக்கூடிய வலிகளை சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. சோ பெயின் தான் நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும். சோ நமக்கு இருக்கக்கூடிய சஃபரிங்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். சஃபரிங்ஸ் கொடுக்குற நபர்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சஃபரிங்ஸ் வந்து அந்த அந்த நொடியில நமக்கு வந்து அந்த பெயின், அந்த கோபம், ஆத்திரம் எல்லாமே அந்த நபர் மேல நமக்கு இருக்கும். பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ரியாக்ட் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வரும், எல்லாருக்குமே வரும். ஏன்னா அந்த நிலைக்கு போற ஒவ்வொரு மனுஷனுக்குமே அந்த நிலை வரும். ஆனா அதையும் மாறி அந்த நேரத்துல நிதானிச்சு தியானம் பண்ணி அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து நம்மளை மாத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வலி எதுக்காக எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த பெயினுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுவோம். சோ பெயின் நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்கு, அதனால அந்த அந்த பெயினை வந்து நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா நான் வந்து கண்டிப்பா கோவப்படவோ பழி வாங்கவோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னையே நான் தேத்திக்கிறேன். அப்படிங்கிறப்பதான் வந்து அந்த வலி மூலமா நான் கத்துக்கக்கூடிய பாடத்தை கத்துக்க முடியும். சோ அதை முழுசா உணர்ந்தவங்க தான் வந்து அடுத்த நிலைக்கு என்லைட்டன்மெண்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போறாங்க. சோ அதனாலதான் லாப்சாங் ரம்பாக்கு அந்த பெயின் இருந்தா கூட அவர் அதை அப்படியே முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ அதனால என்லைட்டன்மெண்ட் அடையணும்னு நினைக்கிறவங்க பெயினை கட்டு பயந்து ஓட மாட்டாங்க. அதுக்குதான் பத்திரிஜி வந்து ஃபியர்லெஸ்னஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஏன்னா பெயினை பார்த்து தானே நமக்கு பயம் வருது, டெத்தை பார்த்தா பயம் வருது. ஏன்னா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் என்கிட்ட இல்லை, அதனால நான் பயப்படுறேன். ஆனா அந்த ஃபியர்லெஸ்னஸ்ங்கிற கான்செப்ட், என்னோட என்னோட மிஸ்டேக்கை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தைரியமாகறேன், என்னோட வலியை ஏத்துக்கிறதுக்கு நான் தைரியமாகறேன் அப்படின்னா அதுதான் ரியல் ஃபியர்லெஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ அததான் வந்து லாப்சாங் ரம்பா வந்து அவரோட லைவ் எக்ஸாம்பிளா அவர் வந்து இருந்திருக்காரு. ஓகே, இதுதான் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு நான் சொல்ல வந்தது? புரிஞ்சிருச்சு மேம். இன்னொரு கொஸ்டின் இருக்குது மேம். நல்லா புரிஞ்சது மேம். ஆனா வந்து இது பிரபஞ்ச விதிக்கு பிரபஞ்ச விதினா எல்லாருக்கும் வந்து வலி இல்லாம இருக்கணும், ஏற்கனவே நம்மளோட இது வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே மேம். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்கங்கிறதே அவங்களுக்கே தெரிவிக்காம பண்றாங்கங்கிறப்ப அந்த இடத்துல எப்படி மேம் எடுத்துக்கிறது? இல்ல, பிரபஞ்ச விதி வந்து அப்படி கிடையாது. அது யாரு வந்து அப்படி தப்பா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. லா ஆஃப் நேச்சர்ல வந்து ரெண்டுமே இருக்கும், பெயினும் இருக்கும், பிளிஸ்ஸும் இருக்கும். அதாவது வலியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நேச்சரோட விதி என்னன்னா ரெண்டையுமே சமமா பார்க்கக்கூடிய தன்மை கொண்டு வர்றதுதான் நேச்சரோட லாவே. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, வலி வந்தாலும் நம்ம அதே மாதிரி பார்க்கணும். லலித பிரியா வந்து என்ன பாராட்டுறாங்க அப்படின்னா அதையும் நான் ஒரே மனநிலையில இருந்து நான் பார்க்கணும். லலித பிரியா என்ன வேண்டாம், எனக்கு கோமத்தியே வேண்டாம், எனக்கு நீ தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்கனாலும் அதையும் நான் அதே மனநிலையில பார்க்க எனக்கு தெரியணும். ரெண்டையும் நான் சமமா பாக்குறேன்னா அப்கோர்ஸ் நான் என்லைட்டன்மெண்டோட அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போறேன். இன்னொரு என்லைட்டன்மெண்ட் நடக்கு, அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடாது, இன்னொரு என்லைட்டன்மெண்ட் எனக்கு நடக்குது, அவ்வளவுதான்.
ஏன்னா என்லைட்டன்மெண்ட்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஒண்ணு புரியுது, அடுத்தது ஒண்ணு புரியுது. ஸ்டேஜே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுல. ஒண்ணு புரியுது, அடுத்தது புரியுது, அடுத்தது புரியுது. சோ அப்ப என்ன பண்றேன், லலிதா பிரியா என்ன திட்டினாலும் அதை அப்படியே பேசாம எடுத்துக்கிறேன். என் மனசுல எந்த சலனமோ பழி வாங்கணும், திருப்பி திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல. பாராட்டினாங்கனாலும் அதையும் நான் ஒரே மனநிலையில இருந்து நான் பாக்குறேன். அதுதான் புத்தர் ரொம்ப ஈஸியா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. மிடில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை பாதையில நம்ம இருக்கணும் அப்படிங்கறத. சோ அந்த மாதிரி நமக்கு நேச்சரோட விதி என்ன அப்படின்னா நடுநிலை பாதையில இருக்கணுங்கிறது தான் நேச்சரோட விதியை தவிர அது பெயின் இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது விதியோட இயற்கையின் விதி கிடையாது. அது எப்படி யாராவது தப்பா சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் இயற்கையின் விதி ரெண்டுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க தெரியணும். நான் ஏழையாவும் இருக்கணும், குடிசை வீட்டுல பாத்திரமே இல்லாம சாப்பாடே இல்லாம இருக்கிறேன்னா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கணும். மாட மாளிகையில எனக்கு கீழே ஒரு 500 பேர் என் வீட்டுல வேலை செய்யறாங்க, ஒரு முகேஷ் அம்பானி நீதா அம்பானி லெவல்ல நான் இருக்கேன் அப்படின்னாலும் அதையும் என் மனசு டிஸ்டர்ப் பண்ணாம நான் இருக்க தெரியணும். அதுக்குதான் நம்ம ஜனகர் லைவ் எக்ஸாம்பிள். ஒரு யோகி ஒரு ராஜாவா இருந்தா எப்படி இருக்குங்கிறது அதுதான் நம்ம இது ஜனகரோட இதுவே அதுதான். அவருக்கு எத்தனை இருந்தாலும் அது பாதிக்கவே பாதிக்காது, பயமே இருக்காது அவருக்கு. அது அந்த 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 பொருட்கள் மேலேயும் அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தின் மேலேயும் அவருக்கு எந்த பற்றுதலுமே இல்லாம இருப்பாரு. அப்படியும் இருக்கணும். ரமணர் மாதிரி எதுவுமே இல்லாம இருந்தாலும் அப்படியும் இருக்கணும், எந்த சலனமும் இல்லாம இருக்கணும், அந்த மிடில் பாத்துல இருக்கணும். அதுதான் இயற்கையின் விதி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணுமா? நீங்க ஓபன் பண்ணி பேசுங்க. வணக்கம் மேடம், சவுந்தரராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க. விழிப்புணர்வு பத்தி பேசலாம் மேடம். விழிப்புணர்வு பத்தி சொல்லுங்க சார், ப்ளீஸ் பேசுங்க. நான் அந்த ஒரு வாரமா ட்ரை பண்ணேன். விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. விழிப்புணர்வோட இருந்தா நம்ம நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு வாரம் விழிப்புணர்வோட இருந்து பார்த்தேன். காலையில தண்ணி குடிக்கும் போது விழிப்புணர்வோட தண்ணி குடிச்சேன். சாப்பிடும் போதும் நல்லா மென்று சாப்பிட்டு விழிப்புணர்வோட இருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து பார்த்தேன். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வண்டியில போகும்போது எல்லாருமே இப்ப டிரைவிங் பண்றாங்க. லேடிஸ் எல்லாமே டிரைவிங் பண்றாங்க. கார், பைக் ஓட்டும்போது நம்ம விழிப்புணர்வோட பேருந்து ஓட்டுகிறேன்னு சொன்னோம்னாவே ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதை நான் உணர்ந்தேன். அதுல ஒரு பயிற்சி உணர்ந்தேன். நல்லா இருக்கு. ஆனா தியானத்தை விட இது விழிப்புணர்வுல இருக்கிறது ஒரு சிறந்த நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா சில பேர் விழிப்புணர்வுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா விழிப்புணர்வுனா அது ரொம்ப கடினம். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் மேடம். ஒரு ஒரு இதுல ஒரு சைனால ஒரு துறவி ஒருத்தர் இருக்காரு, பெரிய மகான். அவர்கிட்ட போய் பயிற்சி எடுக்கணும்னு ஒரு சிஷ்யர் போறாரு. ஆனா அவர் தியானம் பண்ண மாட்டாரு. டெய்லி காலையில கிணத்துல இருந்து தண்ணி அரைப்பாரு, அப்புறம் விறகு வெட்டுவாரு, அப்புறம் சமையல் செய்வாரு, தோட்டங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாரு, இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுவாரு. இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பாரு. இந்த சிஷ்யர் டெய்லி அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். அப்ப அவர்கிட்ட ஒரு நாள் போய் கேட்பான், குருவே எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க பெரிய மகான்கிறாங்க, உங்ககிட்ட எல்லா திறமையுமே இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே சொல்றாங்க, நானும் உணர்ந்திருக்கேன். ஆனா நீங்க ஒரு நாள் கூட தியானமே பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த சிஷ்யன் குருகிட்ட கேட்பான். அப்ப குரு சொல்லுவாரு, நான் செய்யறதும் தியானம். நான் எந்த நொடியில எப்படி இருக்குங்கிறது அதுல இருந்து மாற மாட்டேன். அப்போ மனசு அமைதியாயிரும். தியானம் பண்ணியும் அமைதி பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப அவர் கேட்பாரு, திருப்பி நீ எதுல வந்தன்னு கேட்பாரு. நான் நடந்தா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. மழை பெஞ்சிருக்க, எப்படி நனையாம வந்தேன்னு கேட்பாரு. நான் குடையோட கொண்டு வந்தேன் அப்படின்னு. குடை எங்க வச்சீங்கன்னு கேட்பாரு. வாசல்ல வச்சேன் அப்படின்னு. அப்ப செருப்புக்கு வலது பக்கம் வச்சீங்களா இடது பக்கம் வச்சீங்களான்னு கேட்பாரு. அவருக்கு சொல்ல தெரியாது, எந்த இடத்துல வச்சேன்னு அவருக்கு சொல்ல தெரியல, மறந்துட்டாரு. அப்ப அது விழிப்புணர்வு இல்லாத நிலை. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதான் அதனுடைய சக்சஸ் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்துதான் இது பண்ணணும். தியரிக்கலா இல்ல, பிராக்டிக்கலா தான் அந்த விழிப்புணர்வு நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ரமணர்கிட்ட ஒரு பையன் படிக்க மாட்டான், ஸ்கூல்ல படிக்க மாட்டான். வாத்தியார் இவன் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கான் ஸ்கூல்லன்னு சொல்லி உங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்துருவாரு. அப்பா வந்துருவாரு. அப்பா வந்தோன்னு
இந்த பையன் சரியா கவனிக்க மாட்டேங்க, ஒரு நல்ல இதுல போய் தியானம் பயிற்சி பண்ணிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. இவர் ரமணர்கிட்ட கூட்டு போவாரு இந்த அப்பா. அவர் தான் தெரியும், வேற யாரும் தெரியாது. திருவண்ணாமலையில் இருக்காங்க. ரமணர்கிட்ட சொல்லுவார், இந்த பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து தியானம் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்க. ரமணர் யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. ஆனா அன்னைக்கு வந்து அந்த பையனை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு. உனக்கு விளையாட்டு பிடிக்குமான்னு கேட்கிறாரு. விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னாரு. அது ஒண்ணும் இல்ல, சாப்பிடுற விளையாட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. செய்வியான்னு கேட்பேன். நான் செய்யறேன் அப்படின்பாரு. உடனே இந்த பழனிசாமின்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து இலையெல்லாம் வைக்க சொல்லுவாரு. இலை வச்சு ஒரு தோசையை வைக்க சொல்லுவாரு. இப்ப இந்த தோசையை வந்து உம்முன்னு சொல்லும்போது நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். அடுத்த நான் உம்முன்னு சொல்றதுக்குள்ள நீ தோசையை சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்பாரு. அதே மாதிரி அவன் வந்து பையன் வந்து சரி ரொம்ப சந்தோஷம், சாப்பிடுறது தானே, இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சாப்பிடுவான். அவர் உம்முன்னு சொன்னோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சாப்பிட ஆரம்பிச்சோடனே அடுத்து உம்முன்னு சொல்றதுக்கு அவர் எப்ப சொல்லுவான்னு அவனுக்கு தெரியாது. அவன் அந்த தோசை மேலேயே கவனத்தை வச்சு மடமடன்னு சாப்பிட்டு அவர் இம்முன்னு சொல்றதுக்குள்ள அவன் முடிச்சிருவான். அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு இருக்குப்பா, உனக்கு திறமை இருக்கு. நீ வாத்தியார் ஸ்கூல்ல ஸ்கூல் கிளாஸ் நடக்கும்போது இதே செயலை அங்க செய், உனக்கு ஈஸியா படிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த பையன் படிச்சு நல்லா வந்துருவான். அந்த விழிப்புணர்வுங்கிறது அதான் மேடம், என்னை பொறுத்தவரையில அனுபவிச்சு தான் நம்ம ரசிக்கணும் மேடம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். நன்றி மேடம். சூப்பர் சூப்பர் சௌந்தரராஜன் சார். எப்படி நம்ம தாட்லெஸ்ஸா இருக்கணும், எப்படி விழிப்புணர்வோட நம்ம வந்து செயல்படணும், மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத சார் வந்து ரொம்ப அழகா அவரோட எக்ஸாம்பிள், அப்புறம் வந்து இன்னொரு சைனீஸ் மாங்கோடது, அப்புறம் ரமணர் கிட்ட கூட்டிட்டு வந்தவங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அப்கோர்ஸ் இந்த சின்ன சின்ன பயிற்சி தான் ஒரு தியானியா நாம செய்யணும், பிரமிட் மாஸ்டர்ஸா நாம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆணித்தரமா மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விழிப்புணர்வு, நான் இன்டர்ஃபரன்ஸ், மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது, மற்றவங்களை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாம இருக்கிறது, கம்பேர் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியா நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தடுத்த புரிதலுக்குள்ள நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிற ப்ராசஸ்ல முன்னேறிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவரு சகலகலாவல்லி மேடம், ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க மேடம். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. நேத்திக்கு மேடம் நான் சொல்லிட்டேன், நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோட சொரூபராணி மேடம் எனக்கு கேட்டிருந்தாங்க தியான பிரபஞ்சத்துல, நீங்க உங்க அனுபவங்களை எழுதி அனுப்புங்க. நீங்க எழுதி அனுப்புறது எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அதை நிறைய பேர் படிச்சு தியான பிரபஞ்சம் வாங்கவும் செய்வாங்க, தியானத்துக்குள்ள வருவாங்க. இது ஒரு பவர்ஃபுல் சர்வீஸ், சாதாரண நினைச்சுக்காதீங்க. நீங்க எழுதி அனுப்புங்க. உங்க வார்த்தையில சத்தியம் இருக்குது, நான் அதை போடணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு. இந்த 1 மாசம் ஆயிடுச்சு மேடம் சொல்லி. நானும் எனக்கு செய்யணும்னு பார்க்கும்போது தான் அந்த வலது கை கட்டை வரல சோதனையா 2-3 மாசமா எனக்கு வலி இருந்துருக்கு ஷோல்டர்ல இருந்து. அது டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அது ஸ்பாண்டிலிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்பதான், அதனால அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். நர்வஸுக்கு டானிக் எடுத்துனா, மாத்திரை எடுத்துனா, நிரோபியான் போட்டேன்னு ஒரு டேப்லெட், அதை எடுத்துக்க சொன்னார். அது கேக்குது இல்ல மேடம்? கேக்குது இல்ல? அதனால்தான் அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்ச நாள் கண்டினியூஸா எழுதுனா கை வலி வந்துடுது. நான் இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பணும். எங்க கிராண்ட்சன் தான் கொஞ்சம் ஒத்துழைப்பார். அவங்க படிப்பு பரீட்சை டைம் இப்போ அவங்களுக்கு, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அவரால். நான் வந்து செய்யற ஒவ்வொரு பேஜா எழுதி வச்சிருங்க, அதுதானப்பா பிரச்சனை, எழுதுறதுக்கு எனக்கு முடியலையேன்னு. சரி நான் வந்து பார்த்து சொல்றேன், நீங்க வாய்ஸ் மெசேஜில் கூட பேசினா வரலாம் அப்படின்ட்டு போனார். நான் பார்த்தேன், சரி இவங்களை கேட்கறத விட பத்ரிஜி சொன்னதுதான் ஞாபகம் வருது. சர்வீஸ்ன்னு நீ பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன், உன்னை நீ தான் மாத்திக்கணும், உன்னை மாத்திக்கினா சரௌண்டிங் தானா மாறும் அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து. சரி நாம இப்ப அது முடியலன்னா அடுத்தது என்ன, நம்ம கையில தான் ஆயுதம் இருக்குது, செல்போன்ட்டு. அதையே நம்ம போய் கூகுள் சர்ச் பண்ணுவோம்.
நான் இப்போ உங்ககிட்ட பேசுற மாதிரி எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிறது வேணும் எனக்கு. அந்த எது என்னவோ அதை வேணும் எனக்கு அப்படின்னு போட்டுட்டேன். ஜிபோர்டு அப்படின்ட்டு வந்தது. அந்த ஜிபோர்டுன்றத ஆப் அது டவுன்லோட் பண்ணணும்ட்டு. அதையே என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் சொன்னாங்க. நம்ம குரூப்ல இருக்காங்க வேலுமணின்ட்டு ஒரு மேடம், ஜி வேலுமணி. அவங்க ஆமா மேடம் அது இருக்குது, நீங்க அதுலயே பண்ணி பேசலாமே, ரொம்ப வலி இல்லாம கிடுகிடுன்னு வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பேசலாம். நாங்க இதெல்லாம் நேத்துக்கு விடாம ஒரு 2-3 மணி நேரம் இதுக்கே செலவு பண்ணேன். அதாவது நம்ம சும்மா சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா இதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும். போறதுக்கு ஒரு வழி, ஒரு ஊருக்கு போகணும்னா வீட்லயே சொல்லிக்கின்னு உட்கார்ந்திருந்தா இப்படி இறங்கி ரோட்ல இறக்கணும், அதுக்கு பஸ்ல போறதா ஆட்டோவில் போறதா, ஏதோ ஒரு கேட்கணும் இல்லையா? எதுவும் இல்லாம உட்கார்ந்தா யார் வந்து நமக்கு அம்மாவா இருக்காங்க வாயில சோறு ஊட்டுறதுக்கு? அந்த வயசுக்கு ஏற்கும் ரெண்டும் இல்லை. நம்ம அப்போது இப்போ நம்ம விளக்க நாம தான் ஏத்திக்கணும் சொல்லிக்கினே அது ஸ்டெப் எடுத்தேன் மேடம். எடுத்ததுக்கு அதுல ஜிபோர்ட்ல வந்தது, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ண உடனே அதுல வந்தது ரைட்டிங் வேணுமா வாய்ஸ் மெசேஜ் வேணுமா, எப்படி எந்த மாதிரின்ட்டு. வாய்ஸ் மெசேஜில் ரெக்கார்டிங்கு எனக்கு டைப் ரைட்டிங் வரணும் அப்படின்றதுல டிக் பண்ணேன். அதுல வந்தது மேடம். அதுலயும் சரியா வரல. அவங்க சொல்றது என்னன்னா கிளியரா, அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நாம சொல்லணும்னு நினைச்சு சொல்றது எதிராளிக்கு புரியாதுன்றது நமக்கு புரியாது, அவங்களுக்கு புரியல. அவங்க அதை எப்படி அவங்க இங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, கிரகிக்கிற தன்மை இருக்குது. அதை தெரிஞ்சுக்கின்னு செய்யறவங்க தான் நல்ல டீச்சரா வர முடியும், நல்ல மாஸ்டரா வர முடியும். அதை நான் தெரிஞ்சுக்கின்னு இருக்கேன் ஏற்கனவே. சரி இப்ப அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டதுக்கு நான் வந்து சொல்றேனே மேடம் போது அவங்க சொல்றதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிட்டு நான் தூங்கிட்டேன். நேற்று அவங்க போன் பண்ணியிருந்தாங்க, நான் தூங்கிட்டேன், அதனால எடுக்கல. அப்புறம் 7 மணிக்கு பார்த்தேன். பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ நான் இப்பதான் கிளம்பி போறேன், வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன், வேலைக்கு வந்து பேசுறேன். சரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவங்க சொன்னதுக்கு ஒரு மரியாதைக்கு கேட்டு சொல்லியாச்சு, நாமளே தான் செய்யணும்ட்டு மறுபடியும் போய் அதுல பார்த்தேன். அது சொல்லிக்கினே இருந்தது, நீங்க வந்து இந்த சைட்ல போய் அந்த மைக்கை தட்டு, அதுக்கு முன்னாடி அந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல போய் அந்த கிரே கலர் இருந்து என்னென்னவோ சொல்லுது மேடம். பார்த்தேன் தப்போ ரைட்டோ நம்ம செஞ்சு பார்ப்போமே, என்ன தலையப்பா வாங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கையே தொட்டேன். தொட்ட உடனே லெஃப்ட் சைடுல தான்ட்டு ஒரு கட்டத்துக்குள்ள வருது, தமிழுக்கு அப்சர்வேஷன், அது அப்ரிவேஷன். அது வந்து நான் அதை தொட்டேன். தொட்ட உடனே ஸ்பீச் அண்ட் ரெக்கார்ட் அப்படின்றது நடுப்புற சென்டர்ல காமிக்குது அது லெட்டர்ஸ். ஓ இதைதான் பேச, இதை உடனே நான் பேசி சும்மா எனக்கு நானே இப்போ போட்டுக்கினேன், எப்படி நான் பேசுறது கேக்குதா அப்படின்னா அது அப்படியே டைப் ஆகுது மேடம் தமிழ்ல. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் விட்ட உடனே விடாம பேசினாதான் அதுல ரெக்கார்டிங் வந்துக்கினே இருக்கு. விட்டுட்டா மறுபடியும் அது போயிடுது, மறுபடியும் அதை தொட்டு மறுபடியும் வரணும்ன்றத அடுத்த இதுல தெரிஞ்சுக்கணும். இப்படியே அது கூட 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு கத்துக்கினேன் மேடம். பொறுமையும் விடாமுயற்சி தான் நம்ம எதை சாதிக்கிறதுக்கும் அடிப்படை தேவைன்றத அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கினேன். அத்தைதான் இங்க 2வது நாம சொல்றது எதிராளிக்கு புரியுதான்றத நாம தெரிஞ்சுக்கணும், அவங்கள கேட்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்ம கேட்டா அவங்க உடனே பயந்து பயந்துதான் இவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ கோச்சிப்பாங்களோ இவ்வளோ பயம் அவங்களுக்கு வச்சுக்கின்னு தான் அவங்க இதுல இறங்குறாங்க. பயமே கூடாது மேடம். நம்ம ஒண்ணு செய்யணும்னு வந்துட்டோம்னா துணிஞ்சு எதுவா இருந்தாலும் நம்ம இறங்கி பார்த்துடணும், செஞ்சாதான் அந்த ஊருக்கு போக முடியும். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்டை இது ஒரு லெசனாவே நடத்துறாங்க. அந்த ஃபிட்ஃபால் அப்படின்ற காலத்துல வருது. நீ பயந்துக்கின்னு ஒய் ஜங்ஷன் இந்த ரோட்ல போகணுமா அந்த ரோட்ல போகணுமா, அங்க போய் நின்று கேட்டுக்கினே இருந்தால ஒரு ரோடுக்கு போ, தப்போ ரைட்டா அப்ப அதுல தெரிஞ்சிடும்ல. அப்ப தப்பா இருந்ததுன்னா மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த பக்கம் போப்பேன், அவ்வளவுதான். இப்போ முயற்சி செய்யாமையே பயந்துக்கினே இருந்தா எப்படி வேலை நடக்கும் அப்படின்றத அவ்வளவு ஆணித்தரமா சொல்றது. இதுக்கு இவ்வளவு நம்ம பேசி சொல்றத பத்ரி சார் 2 வார்த்தையில திருக்குறள் மாதிரி நறுக்கா சொல்லிட, நீ உனக்கு ஓணும்னா நீ இறங்கி செஞ்சாதான் நடக்கும், அவ்வளவுதான் சொல்லு. முன்ன மாத்தினா உன் சரௌண்டிங் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அவங்க மாறலையும் சொல்றதுக்கு நீ மாறணும்ன்றது தெரிஞ்சுக்கோ, எப்ப தெரிஞ்சுக்க போற, அததான் நான் சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் செய்யறேன்னா அது நீ செய்ய போறது இல்லைன்றது நீ வாயிலிருந்து சொல்லிட்ட, அவ்வளவுதான், க்ளோஸ்டு அந்த சாப்டர்.
இப்பயே செய்யறேன் அப்படின்னு எடுத்து செஞ்சீங்கன்னா உனக்கு வாசக்கதை தட்டு சந்தர்ப்பம் அது கிடைக்குது அப்படின்றது எவ்வளவு அற்புதமான வார்த்தைங்க பாருங்க. அதெல்லாம் அவ சொல்றத தனியா உட்காந்து அந்த இதுல சொல்லுவாங்க மாடு அசைப்படுற மாதிரி அதெல்லாம் மனசுல நினைச்சு பாக்குறது. அப்பதான் நமக்கு அது ஒரு அர்த்தம் இல்ல பல அர்த்தம் புரியும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தம் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்க இருக்குது. அது எந்த டைம்ல எதை சொன்னா எந்த அர்த்தம்ன்றது அது ஒரு நாலேஜ். இது ஒரு கடல் மாதிரி மேடம். இறங்கி நீச்சல் அடிச்சா தான் தெரியும் நமக்கு. நீச்சல் அடிக்க ஐயோ குளிருதே மூழ்கிடுவோமா இவ்வளவு ஃபியர் தான் மனுஷன். இந்த பாரதியார் சொல்ற அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை இந்த அவனி இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பயம். அந்த படத்துல தெனாலியில அந்த கமல் கூட சொல்லுவார் பயம் பயம் பயம். அதுதான் நம்ம ஸ்லோகமா மாறி போச்சு. அதை தூக்கி போடணும். உஷா குமார்னு ஒரு மேடம் பேசுவாங்க இல்லையா நம்ம மாஸ்டர் உஷா மேடம். அவங்க பூர்ணாத்மா கிளாஸ்ல பேசின போது அவங்க சொன்னது மனசுல அப்படியே பதிய வச்சுக்கணும். இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுடுங்க, யூஸ் பண்றது தூக்கி போடுங்க. வேதனை துக்கம் தாழ முடியல, ரொம்ப அவஸ்தையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப எனக்கு தாழ முடியல அப்படியே அழன பிறகு இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வேண்டாம். என்னால செய்ய முடியும், நான் செய்யறதுதான் சக்சஸ் தான், சரியானதுதான் நான் செய்வேன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு, இல்லைன்னாலும் வரவழைச்சு நான் கத்துக்குன்னு செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சொல்லுங்களேன். ஏன் தேடி தேடி கெட்ட வார்த்தைங்களை சொல்றீங்க? அதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னாங்க. அவங்களே மறந்துட்டாங்க, நான் மறக்கல. அதை ஒரு தடவை சொன்னபோது அப்படியா நான் சொன்னேன்னான்றாங்க. அவங்க அந்த டைம்ல அவங்க சொல்லல, பத்ரிஜி தான் அவங்க வார்த்தையில நிக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கினேன் அப்புறம். ஏன்னா சந்திரகலா மேடம் இது அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க பேசுறீங்கன்ற நினைப்பையே முதல்ல விட்டுடுங்க, அங்க போனா அவரை நினைச்சிட்டு பேசுங்க, அவர் தான் பேசுவார், நீங்க பேசல, அதை தெரிஞ்சுக்குங்க. நான் எத்தனையோ தடவை என் அனுபவத்துல பட்டிருக்கேன், சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. அதுதான் மேடம் போன கிளாஸ்ல கூட நம்மளுக்கு வந்த போது ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் சொன்னதுல இப்ப சந்திரனுக்கு தான் இந்த வளர்ப்பெற தேய்ப்பெற நினைக்காதீங்க, சூரியனுக்கும் இருக்குதுன்ற. அது எனக்கே புது நியூஸா இருக்கு. இது என்னடாப்பா இது, நம்ம என்ன சொல்றோம்? 6 மாசம் தட்சிணாயனம் உத்தராயணம் 2 இருக்கு இல்லைங்களா சூரியன்ல. 6 மாசம் தையிலிருந்து தை மாசி பங்கு சித்திரை வைகாசி ஆனி வரைக்கும் உத்தராயணம் புண்ணிய காலம்னுவாங்க. ஆடியில இருந்து அந்த மாசி வரைக்கும் தட்சிணாயனம். அது நல்ல இதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் விளக்கப்பட்ட வேலை, அதுல செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படி நம்ம ஜனங்க தான் ஒண்ணு கிடையாதுனால அது கலர் கொடுத்து பாக்குறது எக்ஸ்பர்ட் ஆச்சு. இடசுரர்கள் நிறைய வந்துடுச்சு. அந்த தட்சிணாயத்தினர் தான் பீஷ்மர் உயிரை விட்டுக்கூடாது. அவர் அந்த டைம்ல உயிரை விடக்கூடாது, உத்தராயணம் வர்ற வரைக்கும் என்னை காப்பாத்திவை அர்ஜுனனை கேட்டு அவன் அம்பு படுக்க போட்டு தண்ணி தாகமா எடுக்குதுன்னா அவருக்கு அந்த அம்பால தண்ணி வர வச்சு அவர் வாயில விழுற மாதிரி அவ்வளவு பண்ணா ஒரு பேரை. ஒரு தாத்தாவுக்கு எவ்வளவு இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம தாத்தா பாட்டின்றவங்க நமக்கு ஒரு சுமன்னு நினைச்சா அதை விட கேவலமும் அதை விட நம்மளுக்கு ஏமாத்தம் காத்துக்கிறதும் வேற எதுவுமே இல்லை. பேங்க்ல போடுற பேலன்ஸ் மாதிரி அவங்க இதெல்லாம் தான் அப்துல் கலாம் சொல்றாரு, ஏன் சொல்றாரு. நிறைய விஷயம் இது மாதிரி சொல்லிங்கன்னே போலாம் மேடம். நாம இதுல கொஞ்சம் பொறுமையும் விடாமுயற்சியும் எடுத்துக்கணும். அதுதான் என் அனுபவத்துல நான் சொல்றது. தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ சகலகலா மேடம். தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னன்னா நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாம மட்டும் தான் முயற்சி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். பத்ரிஜி கூட நம்ம நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். 24 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை புக்ஸ் படிச்சிருக்கோம், இத்தனை கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே எனக்கு மாற்றத்தை கொடுக்காது. எனக்குள்ள நான் கொண்டு வர மாற்றங்கள் தான் என்னுடைய சரௌண்டிங்ஸை மாத்தும். என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ரிப்பிள் எஃபெக்டா அது போய் ரீச் ஆகும். ஸோ எனக்குள்ள நான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பழி வாங்கணும், பொறாமப்படணும், பேராசைப்படணும் அப்படிங்கிற அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன்னா அது எனக்கு அதுக்கு உண்டான ரிப்பிள் எஃபெக்டை தான் எனக்கு கொடுக்கும். அதுக்கு பதிலா நான் மிராக்குலஸான வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல விதமா தான் பேச முடியும். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம செஷன் கண்டக்ட் பண்றோம், பேச ஆரம்பிக்கிறோம், நம்ம மெசேஜஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப சில சமயங்கள்ல அதாவது நமக்கு ஹையர் மாஸ்டர்ஸ் நமக்குள்ள நம்மளை பேச வைப்பாங்க, நம்ம ஓவர் செல்ஸ் நம்மளை பேச வைப்பாங்க.
அப்போ வந்து நம்மளோட அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கும்போது நமக்கே தெரியாம நம்ம இவ்வளவு மெசேஜஸ் கொடுத்தோமா அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த ஸ்டேஜையும் நம்ம கிராஸ் பண்ணி அந்த அவேர்னஸ்ங்கிற லெவலை வந்து ரேஸ் பண்ணி, ஆமா நான் தான் பேசுறேன், இதுதான் என்னுடைய செகண்ட் நேச்சர், இதுதான் என்னுடைய இயல்பு அப்படிங்கிறத நான் கொண்டு வர அளவுக்கு என்னோட விழிப்புணர்வை நான் அதிகப்படுத்திக்கணும். பத்திரிஜி வந்து பேசுவாரு, சில்வியா பிரவுன் வந்து பேசுவாங்க, இல்ல என்னோட ஓவர் செல்ஃப் பேசுவாங்கன்னு இருக்கிறத விட நான் என்னோட விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிறேன். இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும். எவ்வளவு நாளைக்கு பத்திரிஜியே வந்து நம்மளுக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு, என்னைக்கு நான் பேச ஆரம்பிக்கிறது, என்னைக்கு சகலகலாவல்லி மேடம் பேச ஆரம்பிக்கிறது, என்னைக்கு மதிவதனி பேச ஆரம்பிக்கிறது. சோ இந்த மாதிரி என்னுடைய விழிப்புணர்வை நான் அதிகப்படுத்திக்கும் போது நானா பேச ஆரம்பிப்பேன். மதிவதனியா பேசுவாங்க, சகலகலாவல்லி மேடமா பேசுவாங்க. அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்கும். அந்த ஆத்மாவை நம்ம பேச வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து இண்டிபெண்டா க்ரோ ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சான்று. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால நம்ம வந்து இன்னொரு மாஸ்டர் வந்து நமக்குள்ள பேசுவாங்க, அந்த மேஜிக் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம நினைச்சோம்னா நம்ம ஆத்மா நமக்காக பேசும், நாம பேசுவோம். நம்ம வாயை திறந்தாலே ஆத்மா தான் பேசும், நம்ம ஆத்மாவே தான் பேசும், நம்ம பூர்ணாத்மா தான் பேசும். அதனால அது சந்தேகமே வேண்டாம். அப்ப என்னுடைய அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் தாட்லெஸ்ஸா இருக்கிறேன்னா, அனாவசியமா பேசாம இருக்கேன், நான் காசிப் பண்ணாம இருக்கிறேன், நான் கம்பேர் பண்ணாம இருக்கேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது 100% என்னோட சோல் தான் பேசும். நான் வாயை திறந்தேன்னா நான் சோல் கான்சியஸ்னஸ்ல இருந்துதான் பேசுறேன். இதையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தைரியமா என்னால சொல்ல முடியுது. ஸோ இது என்னால முடியுதுன்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு மேடம் சொன்ன மாதிரி நம்ம எடுக்க வேண்டியது சின்ன முயற்சி மட்டும்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ சகலகலாவல்லி மேடம், தேங்க்யூ சோ மச். இன்னொன்னு சொல்றேன் மேடம், இன்னொன்னு சொல்றேன். Yeah. நேத்திக்கு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கணும்ன்றது ஆவலா அந்த இது வந்துடுச்சு. புக் ரீடிங் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை தோணிடுச்சு. அது உருவானதையும் புரிஞ்சுக்கினேன். இப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து 4 தடவை இங்க வந்து பழக்கமானா அப்ப அந்த புக் படிக்கிறது நம்மள எவ்வளவு தூரம் முன்னேற்றி கூட்டின்னு போகுது. அப்ப புக் படிக்கிறது நம்ம விடக்கூடாது. ஏதாவது ஒரு புக்கு படிக்கணும். சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கேன் மேடம். படிக்கிறதுலயே எங்களுக்கு அல்வா சாப்பிடுறாங்க, சாப்பாடே வேணாம், புக்கு கொடுத்துட்டா போதும். நானும் எங்க சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் எங்க அப்பா தான் கத்து கொடுத்தது. அந்த அவர் பார்த்திபன் கனவுன்ற அந்த இப்ப வந்து பொன்னியின் செல்வன் 5 எபிசோடா அதை பைண்ட் பண்ணி வந்து கொடுத்தாரு. நாங்க 3 சிஸ்டர், அக்கா, நானு, என் தங்க மாறி மாறி படிச்சு எங்களுக்குள்ள போட்டி. நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். இப்படித்தான் எங்களுடைய அந்த நாலேஜை வளர்த்து. அது நடுப்புற எப்படி போச்சுன்னு தெரியல மேடம். அது இப்ப மறுபடியும் உங்களால அது தூசு தட்டி வெளியே வந்துடுச்சு. அதை படிக்கணும்னு எடுத்துட்டு எதையாவது தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், தமிழ்லயே படிக்கலாமே. எத்தனை புக்கு இருக்கு. ஆன்மீக புக்குன்றத நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும். ரமணர்து புக்கு வாங்கின்னு வந்துட்டேன் போன வாரம் போய். அதுக்குதான் 2-3 புக்கு அதை படிச்சுக்கிட்டேன் மேடம். அதுல அவருடைய ஹிஸ்டரியில எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய கிடைக்குது. சோ இப்ப இது படிக்கிறதுனால தானே நமக்கு அது கிடைக்குது. அப்ப புக் ரீடிங்ன்றது எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். நன்றி. அது உங்களுக்கு தான் சொல்லணும் அந்த நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்க என்கிட்ட பேசுனீங்கனாலும் நான் ஃபர்ஸ்ட் கேள்வியை எவ்வளவு நாள் தியானம் பண்றீங்க, எத்தனை புக்கு படிச்சிருக்கீங்கிறதா என்னோட கேள்வியா இருக்கும். இதனால என்கிட்ட மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேண்டான்னு தெரிச்சு ஓடினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த இயற்கையின் விதியை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க மனசு கவலையா இருந்தா கூட மிடில் பாத்து கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்கோர்ஸ் அது சக்சஸும் ஆகுது. ஸோ அதனால இது வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் சரி, நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை பார்த்தாலும் கண்டிப்பா நீங்க எத்தனை புக் படிச்சிருக்கீங்க, இல்ல இப்ப என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா நான் கேட்பேன். அது வந்து என்னோட பர்பஸ்ல ஒன் ஆஃப் த பர்பஸா நான் அதை வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ சகலகலாவல்லி மேடம், தேங்க்யூ ஸோ மச். சுஜா மேடம் ப்ளீஸ் நீங்க பேசுங்க. வணக்கம் மேம். மேம் இப்ப புக் ரீடிங் பத்தி சொன்னீங்க. சகலகலாவல்லி மேம் நீங்களும் சொன்னீங்க நாம முயற்சி எடுத்தாதான் எல்லாம் பண்ண முடியும்ட்டு. அதாவது நான் இப்போ நம்ம வெறும் மெடிடேஷன் பண்ணா மாத்திரம் போதாது. அந்த மெடிடேஷன் மாத்திரம், அந்த நாலேஜ் மாத்திரம் நம்ம லைஃப்ல வந்து இதாகாது. அதாவது நம்ம அதை வந்து இம்ப்ளை பண்ணணும். மெடிடேஷன் வந்து என்ன அறிவு நமக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தாதான் நம்ம லைஃப் நல்லா லீட் பண்ண முடியும்னு ஒரு குட்டி மெசேஜ் மாஸ்டர். அது வந்து நான் இப்போ ரீட் பண்ணலாமா மாஸ்டர்? மெசேஜ் ஃப்ரம் கணபதில அவங்க சொல்லியிருக்காங்க. I need not tell you readers, the meditation helps you attain knowledge and understanding of your life, care and hereafter, and other lives, other worlds, etc.
However, all this knowledge and understanding of meditation will not have any utility until you put that into practice in your routine everyday life. Until you start putting this knowledge and understanding in your life, life and meditation are both the ways ன்னு சொல்லியிருக்காங்க மேம். அதாவது நம்ம அந்த அறிவை வந்து மெடிடேஷன் மாத்திரம் பண்ணா போதாது, அதை வந்து நம்ம இம்ப்ளை பண்ணணும் அந்த லைஃப்ல, அப்பதான் அது வந்து நம்ம மேம்படுத்த முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு குட்டி பேராகிராஃப் மேம். Without an enlightenment, there is no way for you to use even a physical body or the surroundings, because you became such a vegetative rot in the surroundings that neither you improve yourself nor help others to improve themselves seeing you. Such a life is a disgust not only to you but also to all around you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்லைட்மெண்ட் இல்லாம நம்ம வாழ்றது வந்து ஒரு அழுகின காய் போல, நம்மளுக்கும் நல்லதுல மத்தவங்க பக்கத்துல இருந்தா ஒரு அருவருப்பு தன்மையான இதுதான் தரும். ஆக நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அதுல கிடைக்கிற அனுபவங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பி எ மாஸ்டர் ஆர் மேடம் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசுங்க. கேக்குதா மேம்? கேக்குது, பேசுங்க. ஓகே மேம். இதுதான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணணும். நீங்க எல்லாம் சொன்னீங்க நம்ம தான் ட்ரை பண்ணணும், அப்பதான் நம்ம லைஃப்ல எல்லாம் நம்ம தான் முயற்சி பண்ணணும்ட்டு. எனக்கு இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இருந்துச்சு இந்த மெசேஜ் வந்து மேம். அதான் லாஸ்ட் வந்து பி எ மாஸ்டர் ஆர் டை, தட் ஷுட் பி தி ஆட்டிடியூட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். பி எ மாஸ்டர் ஆர் டை, அது அவ்வளவுதான். நம்ம வந்து மாஸ்டரா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், செய்யாரு செத்து மடிங்கிற மாதிரி காந்திஜி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒவ்வொரு க்ஷணமும், அதாவது க்ஷணம் அப்படிங்கிற வேர்டுக்கு இப்ப ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், செகண்ட்ஸ்ல ஒரு நொடியில பாதிதான் க்ஷணமா. அந்த க்ஷணம் கூட நம்ம வந்து ரெடியா இருக்கணுமா, நம்மள வந்து நம்மளோட மாஸ்டரியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. அப்பதான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள, நம்ம ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்குள்ள நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. அப்கோர்ஸ் அதுக்காக சன்னியாசியா போகணும், இல்ல காவி உடை உடுத்தணும், இல்ல அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்குதான் பிஎஸ்எஸ்எம் வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நீ ஃபேமிலிலேயே இரு, ஃபேமிலியோட இருந்து நீ வந்து என்லைட்டன் ஆகு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 18 பிரின்சிபல்ஸ்ல ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ், ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பிரின்சிபல் இது. அப்கோர்ஸ் பிஎஸ்எஸ்எம் இஸ் ஈக்குவல் டு புத்தா பிளஸ் யசோதரா தான். ஸோ அதனால நம்ம வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவேன். ஐ ஆல்வேஸ் கோட் பிரமிட் மாஸ்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவல்ல இருந்து அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. சண்முகப்பிரியா மேடம், ப்ளீஸ் பேசுங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேம், சொல்லுங்க. மாஸ்டர், நான் வந்து 1 இயரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வாழ கற்றுக்கோள் சுவாமி ஜெகதாத்மானந்தர் எழுதின புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன் மாஸ்டர். நேத்து நான் ரொம்ப வருத்தத்தோட அந்த அதாவது என்னோட தாழ்வு மனப்பான்மையை பத்தி படிச்சுட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அத பத்தி அடுத்தாலேயே எனக்கு அந்த டாபிக் வந்தது மாஸ்டர். அது எனக்கு என்னமோ எனக்குன்னு வந்த டாபிக் மாதிரியே இருந்தது மாஸ்டர். அத பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. சொல்லுங்க மாஸ்டர், நான் பார்த்து வாசிக்கலாமா மாஸ்டர்? எனக்கு அந்த பண்படுதலிலே, சமுதாய கண்ணோட்டத்திலே, புத்தி வளர்ச்சியிலே தங்களை தாங்கள் கீழ்நிலையிலுள்ளோம் என்று உணர்ந்தவர்கள் முதலில் தம் தாழ்வு மனப்பான்மையை செதுக்கி எறிய வேண்டும். மிகவும் ஆழமாக அது வேர் ஊன்றி இருந்தாலும் அதனை தூரத்திலே விரட்டி விடுவது ஆகக்கூடிய செயல்தான். இவைகளை நமக்கு வேண்டாத பொருட்களை தூரத்திலே எறிவது போல எரிந்துவிட வியலாது. நம்மிடம் அடங்கியுள்ள அளவு கடந்த ஆற்றலிலே அசைக்க வியலாத நம்பிக்கை வைப்பது மிகவும் தேவையானது மட்டுமின்றி முதலிலே தேவைத்தக்கதும் அதுதான் ஆகும். இந்த நம்பிக்கை மூடனாகாது. மனிதனாக காணும் மனிதனின் பின்னணியிலே அற்புதமான சக்தி அடங்கியுள்ளது என்பது முன்னால் வாழ்ந்த மகா புருஷர்களின் மற்றும் தன் உண்மை உருவினை உணர்ந்தவர்களின் அனுபவமாக ஆகியிருந்தால்
இன்று மனோ தத்துவ விஞ்ஞானிகளின் இக்கூற்று செய்து பார்த்த அனுபவங்களினால் உண்மை என்று கூறி கொண்டுள்ளனர். நிலைத்த நம்பிக்கையின் உறுதியால் மட்டுமே இந்த ஆற்றலை எழுப்ப வேண்டும். நாம் நின்றுள்ள நிலையிலிருந்து முதலிலே ஏறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம் விருப்பத்திற்கு ஏற்ற செயலிலே மெல்ல மெல்ல படிப்படியாக மேலே ஏறிக்கொண்டு பலவீனம் அடைய செய்யும் வேண்டாத எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். இதன் மூலம் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் உபாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரே நாளிலே இயலக்கூடிய செயலன்று. பொறுமை மற்றும் சரியான நெறிமுறைகளின் முயற்சியினால் முதலிலே செய்ய இயலாது என்று தோன்றினாலும் இறுதியிலே செய்ய வியலாத தக்கதாகவே ஆகிறது. பொறுமை மற்றும் நெறிமுறைகளின் முயற்சிக்கு உற்சாகத்துடன் பின்னணியிலே செயலாற்றும் ஆற்றலிலே தன்னம்பிக்கையாகும். தன்னிடம் தனக்கே நம்பிக்கை இருப்பது, தன் மனத்தின் ஆழத்திலே அளப்பெரும் ஆற்றல் உள்ளது என்னும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான் அச்சம், சந்தேகங்களுக்கு, செயலாற்றும் திறமையற்று இருப்பதற்கு, எல்லா வகையான பலவீனங்களுக்கும் காரணமாக அமைகிறது. சாரி மாஸ்டர். தன்னை திறமையற்றவன் என்று என்னும் பாவி என்றும் நினைப்பதுதான் பெரிய பாவம். நீங்கள் எதையாவது நம்ப வேண்டியிருந்தால் நாம் கடவுளின் குழந்தைகள் என்றும் அவன் அம்சங்கள் என்றும் அவன் எல்லையற்ற சக்தி மற்றும் ஆனந்தத்தின் பங்குதாரர்கள் என்று நம்புங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். இக்கூற்று தன்னம்பிக்கையை தோற்றுவிப்பதற்கு கூறப்பட்ட சொல்லாற்றல் மிக்கவர்கள் கூறிய சொற்களில் இல்லை. மனிதனின் மனத்தின் ஆழத்திலே இறை தத்துவத்தையும் அளவிட முடியாத ஆற்றலையும் நேராக கண்டு உணர்ந்தவர்கள் கூறிய சொற்களாகும். இக்கூற்றை சிறிதளவாது செயல்படுத்த முயற்சி செய்வோரின் பங்கிற்கு அது அளிக்கும் சக்தி ஆற்றல்களின் அனுபவம் ஆகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. மாஸ்டர், இந்த லைன் இந்த பேராகிராஃப் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தது. அதனாலதான் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ ஆன் பண்ணி என்னோட இதை பதிவு செய்யறேன் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சண்முகப்பிரியா மேடம். ஏன்னா இந்த மாதிரி நம்மளோட வீக்னஸை நம்மளே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷனு. அது குளோபல் புத்தாஸ் டீம் அதுக்காக தான் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எஃபர்ட் போடுறாங்க. இன்னும் பயங்கரமா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது, நிறைய எஃபர்ட் போடுறது. நமக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி வீக்னஸை நாமளே பிரேக் பண்ணி வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன் பிஹைண்ட். அதே மாதிரி சண்முகப்பிரியா மேடம் சொன்ன மாதிரி என்னோட தாழ்வு மனப்பான்மையில இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறப்போ கரெக்டா நான் இதை படிச்சேன், எனக்கு இது புரிஞ்சுது, பிடிச்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தீவிரமா நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மாஸ்டர்ஸ் சில சமிகைகள் மூலமாகவோ, புத்தகங்கள் மூலியமாகவோ, இல்ல டிவில பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ, இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் மூலியமாகவோ, இல்ல ஏதாவது ஒரு வால்பேப்பர்ல இருக்கக்கூடிய கோட்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா நமக்கு மாஸ்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி நம்மளோட இன்ட்யூஷனை புரிஞ்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்குதோ, அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சமிகைகளை அப்சர்வ் பண்ணி அதுதான் அது சத்தியம்தாங்கிற உணர்தல் வரதுக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும். பட் இப்படியும் ஒரு வகை இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சமிகைகள் மூலமா, சிம்பிள்ஸ் மூலியமா, சிக்னல்ஸ் மூலியமாவும் நம்ம கிட்ட மாஸ்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம பிசிக்கல் ஐஸ்ல நம்ம பாத்துக்கிறோம், அவங்க நம்மள ஹாஸ்டல்லா இருந்து நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, இதை சொல்லு இப்படி சொல்லுன்னு கைடும் பண்ணுவாங்க. அந்த கேட்கிற அளவுக்கு நம்மளோட திறனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அந்த லிசனிங் ஸ்கில்ஸை நம்ம அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு கலை, ஒரு ஆர்ட். அது அந்த லிசனிங்கை இன்னும் மேம்படுத்து. இன்னும் எப்படி நான் பெட்டரா லிசன் பண்ணட்டும், எப்படி சகலகலாவலி மேடம் இல்ல இவங்க நம்ம சௌந்தரராஜன் சார் சொன்னாங்க இல்லையா, சொல்றதுக்குள்ள அந்த தோசை சாப்பிட்டு முடிக்கணும்னு. அப்போ அந்த ஷார்ப்னஸ் அந்த பையன்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக தான் ரமணர் அந்த பரீட்சையை அவருக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்க இந்த ஜாக்கி ஜான் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த அந்த ஃபைட் எல்லாம் பண்ணும்போது அந்த மைன்யூட்டா அந்த அந்த நுணுக்க குட்டியான ஒரு விஷயத்த கூட அவங்க அப்சர்வ் பண்ணி அதை ஃபைட் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்னஸை நாம தான் டெவலப் பண்ணிக்கணும். அப்ப என்னோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்கு, எனக்கு இப்ப சண்முகப்பிரியா மேடம் சொல்றது எனக்கு 10 தடவை சொன்னாதான் அது என்ன விஷயம்னே எனக்கு காதுல விழுகுது அப்படின்னா அப்போ நான் என்னுடைய ஷார்ப்னஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
இதே வந்து சண்முகப்பிரியா மேடம் சொன்னதை 10 செகண்ட்ஸ்ல நான் அதை வந்து புரிஞ்சுக்கிறேன், என்னால அதை தெரிஞ்சுக்க முடியுதுன்னா என்னுடைய ஷார்ப்னஸ் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கேப்பை எப்படி நான் ஃபில் பண்றேன்? அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நான் செய்யணும். இது குட்டியான ஒரு விஷயம் தான், ஆனா அதுக்கான பயிற்சியும் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, நான் சண்முகப்பிரியா மேடம் வந்து 10 செகண்ட்ல கத்துக்கிறாங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, அப்ப அவங்க கத்துக்கக்கூடிய முறை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி சொல்லிக்கிட்டா எனக்கு புரியுங்கிறத நான் தான் கண்டுபிடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட கோச்சிக்கவோ கம்ப்ளைண்ட் பண்ணவோ கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நிறைய அந்த தப்பெல்லாம் செய்வோம், செய்யக்கூடாது. போட்டியும் நம்ம போட வேண்டாம். we are not into any race. பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அவங்கள மாதிரி நான் வரணும், இவங்கள மாதிரி வேணும்னு நம்ம யார் கூட நம்ம போட்டி போடவே இல்லை. எனக்கு நான் கத்துக்கிறேன், எனக்கான அனுபவத்தை நான் தேடிக்கிறேன், அவ்வளவுதான் நான் செய்யறேன். அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப எப்படி ஜிபோர்டு ஆப் டவுன்லோட் பண்ணி நான் வந்து பண்ணிக்கணும்னு சகலகலாவல்லி மேடம் சொன்னாங்களோ, அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சோன்னு இப்ப அடுத்த டைம் யார் கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்களே. எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்க எழுதி கொடுத்துருவாங்களே. ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கனாலும் அவங்க நீ பண்ணி கொடுத்துருவாங்களே. இப்போ ஒரு அனுபவத்தினால இன்னொரு அனுபவம் கிடைக்குது, இன்னொரு அனுபவத்தினால இன்னொரு அனுபவம் கிடைக்குது. ஆனா என்ன, அதை கத்துக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் நம்ம கிட்ட வேணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ சண்முகப்பிரியா மேடம், தேங்க்யூ சோ மச். ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது பேசணும்? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கோமதி. மதி சொல்லுங்க. மதி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் மதிவதனி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் 2010ல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இப்ப சாட்சி பாவத்துல நாம எல்லாம் இருக்கணும். இப்ப நானும் சாட்சி பாவத்தை நான் ஃபாலோ பண்றேன். அப்போ வந்து செயல்கள்ல சாட்சி பாவத்துல ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னா ஓகே, நான் செயல்கள்ல இன்டர்ஃபியர் பண்ணல, வார்த்தைகளையும் நான் இன்டர்ஃபியர் பண்ணல, ஆனா எண்ணங்களையும் இன்டர்ஃபியர் பண்ணல. இருந்தாலும் என்ன மீறியும் ஒரு நேரத்துல வந்து அச்சச்சோ அப்படின்ட்டு ஒரு அவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனா நான் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் வந்துடுது. அந்த தாட் லெவல்லையும் எப்படி அதை வந்து குறைச்சிக்கிறது, எப்படி வந்து அந்த தாட் இப்போ வந்து ஒருத்தவங்க ஃபீல் பண்றப்பயோ அது தெரியுது, அது என்னால ஃபீல் பண்ண முடியுது, அவங்களோட இன்டென்ஷனும் புரிஞ்சுக்க முடியுது, ஆனா எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, தாட் லெவல்ல வேர்ட்ஸ்லயும் நான் எதுவுமே சொல்லல, ஆக்ஷன்லயும் சொல்லல, ஆனா தாட் லெவல்ல அது ஒரு கொஞ்சம் அப்படியே வந்துருது, அச்சச்சோ அப்படின்ட்டு. அது எப்படி குறைச்சிக்கிறது? அந்த தாட் வராத இருக்கிறதுக்கு என்ன கோமதி பண்றது? ஒரு எக்ஸாம்பிளோட, உங்க லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. அவேர்னஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து நான் என்ன செய்வேன்னு நான் சொல்றேன். அவேர்னஸ் வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு தடவை வந்து நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ்ல வந்து இப்போ மூலாதாரால இருக்கிறவங்க, இல்ல அனாகதா, சுவாதிஷ்டா, மணிப்பூரகா, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து அவங்களுக்குலாம் அந்த சென்டிமெண்டல் ஃபீல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே வந்து இப்போ வந்து விஷுத்தாக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க, ஆக்னைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க, சகஸ்ட்ராக்கு வரும்போது இன்னும் மோசமான டீச்சரா மாறிடுவாங்க. அதாவது நம்ம வந்து மோசமான டீச்சர்னு நம்ம சொல்லுவோம், பட் வந்து அவங்க தான் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். ஏன்னா வேணும்னே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துல வந்து குதிச்சா நான் முழுகிடுவேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, தூக்கி கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துருவாங்க. இது பொண்ணா நீச்சல் அடிச்சு மேல வா, இல்லையே செத்துப்போ அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளவுதான், உணர்வே இல்லாம போயிடும். உணர்ச்சிகளோட இருந்து வாழ்ந்து வந்த அத்தனை மாஸ்டர்ஸும் கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை ஒன்னா நீ செய்யாதது செத்துமடி அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படிதான் இருப்பாங்க சகஸ்ட்ரா நிலையில இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ். அதே மாதிரி அவங்க வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அந்த பாடம் புரியல அப்படின்னா கண்ணுல வந்து மிளகா பொடி போடுவாங்க சகஸ்ட்ரா நிலையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஏன்னா அந்த பெயின் அவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த என்லைட்டன்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து இன்னும் ப்ராக்ரஸ் அதிகமா நடக்கும், ஃபாஸ்டா பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த டிசைர் வச்சிருக்காங்க, அந்த நீட் அவங்களுக்கு வச்சிருக்காங்க, அந்த டிசைபிளா இருக்கக்கூடிய சோல் வந்து அந்த நீட் வச்சிருக்காங்க. அதனால அந்த மாதிரி சகஸ்ட்ரா நிலை டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது முன்னாடி வருவாங்க.
ஓகேவா? சோ எல்லா மாஸ்டர்ஸ் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுல சகஸ்ரா நிலைக்கு போய் தான் அந்த அந்த டிசைபிளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிலைக்கும் சகஸ்ரா நிலைக்கும் மாஸ்டர்ஸ் போவாங்க. இல்ல இறங்கி வந்துதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிலைக்கும் டீச்சர்ஸ் போவாங்க. சோ என்லைட்டன் ஆன மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு எந்த நிலையில எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத யோசனை பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுவாங்க. சோ அப்படி நம்ம அது நிஜமாலுமே அவங்க பாடத்தை கத்துக்கணுங்கிற இன்டென்ஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அதனால எனக்கும் கஷ்டம் இருக்கு அப்படின்னா நான் அது பொறுமையா தள்ளி நின்னுதான் வேடிக்கை பார்ப்பேன். அந்த பெயின் எனக்கு வருது அப்படின்னா அதுக்கு நான் மெடிடேஷன் பண்ணி நான் சரி பண்ணிக்குவேனே தவிர கண்டிப்பா நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் தூக்கி போட்டா நீச்சல் அடிச்சு வெளியே வரணும், இல்லைன்னா செத்து போகணும். அதான் எனக்கும் அதுதான். அதனால யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே நல்லா புரிஞ்சுது. சோ நம்ம எப்படி எந்த நிலையில இருக்கோன்னு நாமளே நம்மளை பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம நிறைய கத்துக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டே இருக்க நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒரு மாஸ்டர் மூலியமா நமக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் இவங்க பிகினர், இப்பதான் மெடிடேஷன் பண்றாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லவே முடியாது. எந்த உடம்புக்குள்ள எவ்வளவு பெரிய ஆன்மா இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் எங்க அம்மா 2 பேரும் இருக்கோம். ஒருத்தர் பிரமிடுக்கு மெடிடேஷனுக்கு வந்தாங்க. வந்தப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் எங்க அம்மாக்கு ஒரு சின்ன கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. சரி, அதை பத்தி அவர் டாக்டர். சோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பத்தி பேசுறாங்க. நான் பேசுறதுலயே அவங்க சரியாயிருவாங்க அப்படின்லாம் எனக்கு சொன்னாங்க. அப்படி சொன்ன செகண்ட் அவர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நானும் அம்மா 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கோம். அப்ப சடனா ஏதோ ஒரு நிழல் மாதிரி அவருக்குள்ள வராங்க. வந்த உடனே அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் உள்ள அவரோட இதுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்ட்யூட்டிவா நான் கேட்கிறேன். எட்கர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் யாரு அப்படின்னா ரொம்ப கிரேட் மாஸ்டர். அவர் டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு இயல்பாவே ஹீலிங் கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கும். ஏன்னா அவரோட பர்பஸ் அப்படிதான் அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவர் பேரு எட்கர் கேஸ், EDGARCAYCE அப்படிங்கிற அவரோட நிறைய புக்ஸ் கூட இருக்கு. எட்கர் கேஸ் அப்படிங்கிறவங்களோட புக். சோ அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில போகும்போது சொல்லிட்டு கிளம்புவாங்க இல்லையா, கிளம்பும் போது அந்த எட்கர் கேஸோட சொல் வெளியில போயிடுச்சு. என்னன்னா எங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அதை அவர் மூலியமா பேசிட்டு அவர் கிளம்பிட்டார். சோ அப்ப அதுக்கப்புறம் என்ன எங்க அம்மாக்குள்ள என்ன நடந்துச்சு, எப்படி அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க, என்ன பண்றாங்க எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சோல் வந்துட்டு போனதை மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, பார்க்கவும் முடிஞ்சது. சோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரெகுலரா நடக்குமானா நடக்காது. எனக்கு அப்படி நடக்காது. சில சமயங்கள்ல எனக்கு அது நடக்கும். சரி, இதெல்லாம் நடந்துருச்சு, கோமதி ரொம்ப கிரேட் மாஸ்டர், அதனால அவளுக்கு நடக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவர் வந்தவர் அவர் பிகினர் தான். ஆனா அவர் சொல்றதை நான் கேட்கறதா அப்படிங்கிற ஆட்டிடியூட் எனக்கு இல்ல. அவர் சொல்றாரு, நம்ம ஏன் கேட்கலாம், அந்த லிசனிங் எனக்கு இருக்கணும். ஏன்னா மாஸ்டர்ஸ் அப்படி கூட நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. வேணும்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய அனுப்பிச்சு வச்சு நம்ம சொல்றதை கேட்கறானா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காகவே சின்ன குழந்தை மூலியமா பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுவாங்க. அப்பவும் நம்ம தலை வணங்கி நம்ம கேட்கணும். அதுக்குதான் நம்ம சிவபெருமான் சொல்லுவாரு, கை கட்டி வாய் பொத்தி முருகன் சொல்லும் போது அவர் கேட்டார் இல்லையா, அதுதான் அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். சின்ன குழந்தைங்க தான், புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு இதெல்லாம் படிக்கல அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே கூடாது. யார் மூலியமா என்ன சத்தியம் வருதோ அதை சொன்னாங்கன்னா அது கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அப்புறம் அடுத்தது இன்னொரு கிரிட்டிசிசம் கூட வரும். என்ன அப்படின்னா பேசுறது மட்டும்தான் செயல்ல இல்லை அப்படிங்கறதும் நமக்கு சொல்லுவாங்க. பட் பேசிட்டே இருக்க ஒரு காலத்துல அவங்க செயல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. அதை கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 100 செஷன் எடுக்கிறேன், மேபி என்னோட லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம கூட இருக்கலாம். அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு மத்தவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அதை நான் 100 தடவை பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு 101வது தடவை என் மனசுல பதிஞ்சு அதை நான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நான் கொண்டு வருவேன். அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் எனக்கு நான் கொடுத்துக்கிறேன். மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணக்கூடாது, மத்தவங்க கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிதல் நடக்கும், ஒவ்வொரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி கத்துக்குவாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஓகே, பூமாதேவி எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களை எவ்வளவு சின்ன பின்னமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறோம். அவங்க நினைச்சா ஒரு சிலுப்பிட்டு போயிடலாமே. பட் இருந்தாலும் நம்மளோட ஃப்ரீ வில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாம பொறுமையா அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிட்டு தானே இருக்காங்க. Why not we friends? அவ்வளவுதான். ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா ஃப்ரெண்ட்ஸ்?
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க. நான் பத்ரி இது இந்த என்லைட்மெண்ட்னு சின்ன புக் இருக்கு இல்லையா, அதை படிச்சேன். அதுல எனக்கு ஒரு மெசேஜ், நான் என்லைட்மெண்ட் ஆயிட்டேன் அவ்வளவுதான், அவங்க அப்புறம் அதுல பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கத்துக்க வேண்டியது எதுவும் இல்லைன்னு நினைச்சிருந்தேன். சீனியர் மாஸ்டர் அதான் சொல்றாங்க பொண்ணுக்கு, என்லைட்மெண்ட் ஆயிட்டா அவ்வளவுதான், அப்ப அதுதான் நம்ம கோல், அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும்னு நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அவரத்துல படிக்கும்போது 3வது பேஜ்லயே புஷ்ஷுன்னு ஆக்கிட்டார். என்லைட்மெண்ட் ஆயிட்டியானா அடுத்த நாளைக்கு நீ என்லைட்மெண்ட் இல்லாம போவ. இப்படி கூட இருக்குமா, இது என்ன சாபம் மாதிரி சொல்றாரு அப்படின்னு பார்த்தேன். அப்ப அதை சொல்றாரு, எந்த நேரமும் நீ என்லைட்மெண்ட்ல இப்ப நினைச்சுக்கிட்டு நிக்கியா, இன்னும் நான் நினைச்சதுக்கு அவர் பதில் சொல்ற மாதிரி அந்த புக்ல வருது, இதுன்னா நம்ம மனசுல இருக்கிறதுலாம் அந்த புக்ல வருதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் அது உள்ளது, எந்த நேரமும் என்லைட்மெண்ட்ல இருந்தா நம்ம மனுஷாலே இல்லை, இந்த நிமிஷம் கிடைச்சிருக்காது அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்ம சொல்லால செயலால சிந்தனையால மறுபடியும் அதுல போய் அதுலயே நிக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபட்டு ஆகினே இருக்கணுமே ஒழி, எப்பயும் என்லைட்மெண்டா யாருமே இருக்க முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. ஓ, இப்படி கூட இருக்கா, ஆகிட்டா அவ்வளவுதான் போலக்கு, இனிமே கிடையாதுன்னு நினைச்சுக்கணும், அதுக்கு இவ்வளவு சொல்றாரு. அது ஆனா அந்த என்லைட்மெண்ட்டை பத்தி அப்படி உயர்வா சொல்றாங்களா, அது உடனே போறதுக்கா, அது வந்துட்டு போகுது, அது எதுக்கு வருது எதுக்கு போகுது எதுவுமே தெரியல, அதை பத்தி பிரமாதமா சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, என்லைட்மெண்ட் ஆகாம இருக்க முடியாது, ஆகணும், அதுதான் நம்ம கோல்னா, அப்ப அதை நீங்க தக்க வைக்கிறதுக்கு பாடுபடணும், எந்த நிமிஷமும் அவேர்னஸா இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நீ செதுக்கி 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 உன்னை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் உனக்கு தவறு வரும், ஒவ்வொரு நினைப்பு வந்தாலே, வார்த்தையே வர வேணாம், நினைப்பு வந்தாலே அது செயலுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், அந்த கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். அப்ப நம்ம எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கோ, அந்த அவேர்னஸ்லயே இருக்கணும், நழுவாம இருக்கணும், அதுதான் என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட்னா ஏதோ சும்மா இவங்க அடைஞ்சிட்டாங்க, இவங்க பெரிய மாஸ்டர் கிடையாது, சின்ன மாஸ்டர் கிடையாது, எல்லாம் ஒரே மாஸ்டர் தான், நம்ம போடுற வேஷங்க தான் அதெல்லாம் அப்படின்னாரு மேடம். அதை இங்க சொல்ல வந்த, நாம நினைச்சுக்கிறது ஒண்ணுன்னா அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது, தப்பு தப்பா புரிஞ்சுக்கின்னு இருக்கோம், அதை ரைட்டுன்னு வேற நம்ம சொல்றோமே, வாயை மூடிக்கணும், நம்ம வாயை திறக்க கூடாது. ஏன்னா உடனே கூட அந்த அஸ்வினி தேவதை இங்க இருக்குதுன்னு நம்ம பெரியவங்க எல்லாம், அஸ்வினி தேவதையில ஒண்ணு எல்லாம் நம்மள பண்ணிக்கிற கற்பனை தான், நம்மள முன்னேற்றத்துக்கு நம்ம பெரியவங்க இப்படிலாம் சொன்னாதான் இவன் ஒத்து வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாயை முடிக்கணும் மேடம், ரமணர் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கினே போய்கினே இருக்கணும், எதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, எதுவும் பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் சொல்றாரு பத்ரிஜி, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங், டீச்சிங், லேர்னிங், டீச்சிங், இவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை. இதுல நீ என்னத்துக்கு பெரியவன் நிக்கிற, நான் மட்டன் இன்ஃபீரியாரிட்டியும் வேண்டாம் சுப்பீரியாரிட்டியும் வேணாம், ஈக்குவாலிட்டிலேயே போறோம், மிடில் பார்த்து தான் நமக்கு தேவை அப்படின்றது. அதுதான் மேடங்க கத்துக்கு என்லைட்மெண்ட்னா நான் பெரிய இதுன்னு நினைச்சிருந்தேன், அந்த புக்ல அவர் சொல்றாரு அவ்வளவு அழகா, அதை சொல்ல வந்தேங்க, ரொம்ப நல்லா சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்லைட்டன்மெண்ட்ங்கிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், புரிதல், அவ்வளவுதான். ஒரு புரிதல்ல இருந்து அடுத்த புரிதலுக்கு போறோம், அவ்வளவுதான். சரி, எனக்கு இப்படி சொன்னா புரியல, அப்ப எப்படி சொன்னா எனக்கு புரியுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பாத்தீங்களா, அது ஒரு புரிதல். அதுக்கப்புறம் என்ன எப்படி சொன்னா புரியுதுங்கிற ஒரு மெத்தடாலஜி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, அது ஒரு புரிதல். நான் புரிஞ்சுக்கிறேன் பாருங்க, அது ஒரு புரிதல். அதை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறேன் பாருங்க, அது ஒரு புரிதல். இந்த மாதிரி புரிதல், அதான் லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டார்கோம் சாரதரியன் சொல்லியிருப்பார், லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அடுக்கடுக்கா அந்த புரிதல் போய்கிட்டே இருக்குமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்லைட்டன்மெண்ட்ங்கிறது. ஞானம்ங்கிறது நான் 100 செஷன் பண்ணிட்டேன்னா நான் பெரிய ஆளாயிட்டேன், நோ வே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க சகஸ்ரா நிலையில இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்களா, என்ன ஓப்பனா பேசுவாங்க, நீ என்ன சாதிச்சுட்டு வந்துட்ட, என்ன பண்ணிட்டு வந்திருக்க, அப்படிதான் கேட்பாங்க நம்மள. ஓகேவா, நம்மள வந்து நீ வந்து பிரமிட் இவ்வளவு கட்டினியா, இவ்வளவு பேருக்கு செஷன்ஸ் பண்ணியா, நோ எக்ஸைட்மெண்ட்ஸ், நோ பந்தா, எதுவும் இருக்காது. ஓகேங்களா, அவங்க நம்மளை பாக்குறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம செஞ்சுட்டு போய், நான் இவ்வளவு செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நான் போய் சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து என்ன இவ்வளவுதான் செஞ்சியா, இதுக்குதான் இவ்வளவு தூரம் பேசுனியா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. 100% இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஓகேங்களா, வேற யாராவது பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, அவ்வளவுதான் உங்களோட டவுட்ஸ் உங்க ஷேரிங் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம திருப்பியும் மண்டே மீட் பண்ணலாமா? ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எல்லாரும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனதுக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப 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 தேங்க்ஸ். அது இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ண போறோம். இதுலயும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட அனுபவங்களையும் உங்களோட புரிதல்களையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.